பசுமை சேனல் இன்னைக்கு இதில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை விவசாயி மனோகர் ஐயாவோட பணிக்கு தான் போகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா கல்லூரியில் வந்து பேராசிரியர் இருக்காரு. வயசு 71ங்க, ரிட்டையர் ஆகிட்டாரு. அவர் இயற்கை விவசாயத்தில் இருந்த ஆர்வத்தால் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வந்திருக்காரு. இவர் பணியில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் தான் வச்சிருக்காரு. ஒரே ஒரு கலப்பின மாடு மட்டும் வச்சிருக்காரு. மீதியெல்லாம் வந்து காங்கிரேஜ் அப்படின்ற நாட்டு மாடு தான் வச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த வெளியில் பார்த்தீங்கன்னா எதுக்காக அவர் காங்கிரேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, அதில் என்ன நன்மை, இந்த நாட்டு மாடுங்களால் அவர் என்ன பலன்கள் அடைஞ்சார், அதோட கழிவுகள்லாம் வச்சு என்ன மாதிரி உரங்கள் தயாரிக்கிறாரு அப்படின்னு பல விதமான கேள்விகள் நம்ம மனோகர் ஐயாட்ட கேட்க போகிறோம். அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில்கள் சொல்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் வந்து மனோகரன் சார். நான் இதுக்கு வேலூர் மாவட்டம் கேவிப்பம் தாலுக்கா மேல்மயில் கிராமத்தில் இருக்கேன் சார். நம்ம போன வழியில் வந்து நீங்கள் உங்களோட இயற்கை முறையில் மஞ்சள் சாகுபடி எப்படி பண்ணுறீங்க அப்படின்றத A to Z வந்து சொல்லியிருந்தீங்க. அதோட முதல்ல எப்படி வந்து விற்பனை பண்றீங்க வரைக்கும் சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோல வந்து நம்மளோட நீங்க வந்து நாட்டு மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, அதை பத்தின ஒரு வீடியோ எடுக்கலாம், ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து உபயோகமா இருக்கும் அப்படின்னு. சரி, இதையும் எடுத்துடலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்து நாட்டு மாடு வந்து இயற்கை விவசாயத்துக்காக தான் முதல்ல ரெண்டு மாடு மட்டும் வாங்கினேன் சார். கிர் மாடு சாகிவாலுங்க 2 மாடு வாங்கினேன். அதுக்கு பின்னால் சரி பால் பண்ண வைக்கலாம், அப்படியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு கொஞ்சம் மாடுகள் குட்டி சாகிவால், கிரு, ராத்தி இந்த ரகங்களை வாங்கி ஒரு 13 மாடு வச்சுருந்தார் சார். அதுக்கு பின்னால் வேலையாட்கள் பற்றாக்குறை இந்த காரணங்களால் மாடு எல்லாம் சேல்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தற்சமயம் வீட்டுக்கு ஒரு பெரிய மாடும் மீதி கணுக்குட்டிங்களை மட்டும் வச்சுருக்கேன் சார். இப்போ பின்னாடி பார்க்குற ஷெட்டு எங்களுடைய ஷெட்டு தான் சார். அது இப்போ பண்ண வைக்கலான்னு தான் கட்டினதுங்க. அது ஆள் பற்றாக்குறையும் என்னுடைய ஏஜ் ஃபேக்டர் ஒரு காரணம். எனக்கு 71 வயசு ஆகிப்போச்சு சார். 71 சார். அதனால் அதை மெயின்டைன் பண்ண முடியல. கீழே எங்களுடைய மனைவியும் நானும் மட்டும் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு மகள்ங்க. திருமணமாகி கிருஷ்ணகிரியில் அவங்க குடும்பத்தோடு அவங்க அங்கே இருக்காங்க. அதனால் அவங்க எதிர்பார்க்க முடியல. இங்கே வேலையாட்கள் பற்றாக்குறை காரணமாக நானே ரெடியூஸ் பண்ணிட்டு வேலை பளுவை கொஞ்சம் குறைச்சிட்டேன் சார். இந்த ஷெட் நமக்கு எவ்வளோ ஆச்சுங்க? ஒரு 7 லட்சத்துக்கு மேலே இருக்கேன் சார். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 lakhs இருக்கேன். சரிங்க, நீங்கள் மாடு வளர்க்கணும் முடிவு பண்ணீங்க. கண்ணுங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க? கண்ணுங்க முதல்ல வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் வாங்கினோம் சார். முதல்ல 2 மாடு கிரு சாகிவால். அதுக்கு பின்னால் மாத்தாண்டன்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்காருங்க. அவர் மாட்டு பண்ணை வச்சுக்க இதுங்க. அவர் மூலயமா காண்டாக்ட் பண்ணி கிரு, இந்த காங்கிரேஜுங்க மாடுங்க வந்து ஆன்லைனில் வாங்கினேன் சார். ஆன்லைனில் வாங்கினேன் சார். அவர் வந்து பொய்கைங்க மெயின் ரோட்டில் சென்னை டு பெங்களூர் ரோட்டில் இறக்கி வச்சுட்டு போயிட்டாருங்க. அதுங்க முதல்ல ஃபோட்டோ அனுப்புவார். சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாக்கா அதுக்கு மேலே சரின்னு சொன்னாக்கா அவர் மாடு இறக்கிட்ட பிறகு மறுபடியும் அந்த மாடு திருப்தியான்னு கேட்ட பிறகு அவருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு கேஷ் வாங்கிட்டு போயிடுவாருங்க. 2 மாடு காங்கிரேஜ் எல்லாம் அப்படி தான் வாங்கினேன் சார். அது பின்னால் ஃபோட்டோ பார்த்து தான் வாங்கினேன். ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுது சார். எங்கள் அனுபவம் குறைவதுனால ஒரு சில மாடு பால் குறைவாக கட்டுதுங்க. சில இது சுடி எல்லாம் கூட மாறி இருக்குங்க ரகமெல்லாம். அது அவங்களுக்கும் பால் கறந்தா போதுன்ற இதுவில் இருந்தாங்க. அதுக்கு பின்னால் அனுபவத்தில் இந்தந்த மாடு நம்ம இருக்கக்கூடாது, இந்த மாடு இருந்தால் தான் நமக்கு கறவைக்கு யூஸ் ஆகும். இப்போ முழுக்க நாங்கள் வந்து இயற்கை சாணத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாங்க பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம், அது அமிர்தகரசல் இந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். நிலத்துக்கு அடி உரம், தொழு உரம் போடுறதுக்காக பயன்படுத்துகிறேன் சார். இப்போ இந்த மாடு இது கிரா சாகிவால், இது வந்து காங்கிரேஜ் சார். காங்கிரேஜ் எல்லாமே காங்கிரேஜ் சார். இது ஒன்று மட்டும் வரும்போதே சனியாக இருந்து வரும்போதே மாற்று ஊசி போட்டிருக்காங்க. அது என்ன ரகம் தெரியும் சார், கலப்பைகம் தான் சொல்ல முடியும். வாங்கி 3ஆவது நாள் வந்து கண்ணு போட்டது. அதனால் அது என்ன ரகம் என்ன ஊசி போட்டாங்க எனக்கு தெரியாமல் வாங்கிட்டேன். அதுக்கு பின்னால் நான் வந்து இங்கே வந்து இன்ஜெக்ஷன் மூலயமா தான் சனைக்கு இது பண்ணுறேன் சார். காங்கிரேஜ் சாரி, காங்கிரேஜ். அது ரெண்டும் குஜராத்திலேருந்து வந்தது சார். இல்லை, ஒரிஜினல் பிரீடு. இதுவும் குஜராத் மாடு தான் சார். இது குஜராத்திலேருந்து எடுத்தது தான். இது ரெண்டும் அங்கேருந்து குஜராத்துங்க கண்ணு போட்ட பிறகு வாங்கினதுங்க ரெண்டும். அது வீட்டில் வந்து கண்ணு போட்டதுங்க. அதுவும் குஜராத் மாடு தாங்க. ஆன்லைனில் வாங்கினது அதனுடைய தாய் கண்ணுக்குட்டி இதுவும் சேர்த்து குஜராத்லேருந்து சென்னை போகும்போது இறக்கி வச்சுட்டு போயிட்டாருங்க. அது எங்க அந்த மாடுங்க அதெல்லாம் வித்துட்டீங்களோ? அதெல்லாம் வித்துட்டேன் சார். மெயின்டைன் பண்ண முடியுங்கனால வித்துட்டேன்.
இதுல வந்து காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தான் சார், பியூர் காங்கிரஸ். பியூர் காங்கிரஸ் சார். கட்சின்ற ஏரியாவில் இந்த மாடுங்கள்லாம் இருக்குதான் சார், குஜராத்தில் கட்சின்ற ஏரியாவில். அது காங்கிரஸ் வாங்குனீங்க, என்ன காரணம்? காங்கிரஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் சார், பால் குறைவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல சார், எங்களுடைய அனுபவபூர்வமாக. ஒரு சில விதிவிலக்குகளும் வருது சார், சில மாட்டுக்கு நோய் சில நேரத்தில் அதிகமாகவும் வருது. அதுங்க அதில் கிரு சாகிவாலில் வந்து இந்த மடி இது நோய் வருதுங்க. அந்த இதுவெல்லாம் இதுக்கு அதிகமாக வர்றதில்லை சார், வர்றதில்லை. வந்தாலும் நமக்கு அது மெடிசன் கொடுத்தாக்க, மெடிசன்னாக்கா இயற்கை வைத்தியம் பண்ணாவே மஞ்சள், அந்த சோற்று கற்றாழை, கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அது காம்பில் தடவிட்டு வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடுதுங்க மடி நோய். ஓரளவுக்கு ஒரு மாட்டுக்கு கிருக்கு வருது, அது சரியாகலை சார். இதுக்கெல்லாம் வந்து 15 நாள் 20 நாள் ரெக்கவரி ஆகிடுது சார். எப்படி மடி நோய் இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும்? அந்த காம்பு எல்லாம் வீக்கமாக இருக்கும் சார், பால் கறக்கும்போது தெரியும். அதுங்க மடியும் கனமாக இருக்கும். அந்த பால் கறக்க தொட விடாதுங்க மாடு, அதுக்கு வலி இருக்கும். மினுமினுப்பு தன்மை கொஞ்சம் மடியில் இருக்கும் சார். அதுங்க இப்போ இந்த மருத்துவம் யார் சொன்னது உங்களுக்கு? இந்த புண்ணியமூர்த்திங்க ஒருத்தர் தஞ்சாவூரில் இருக்கார் சார், இயற்கை டாக்டர். அவர் மூலயமா தான் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டோம் சார். சிலது அவருடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவர் நேரடியாக பேசி அவர் மூலயமா ஆலோசனை பிரகாரம் மருந்து கொடுக்குறது உண்டு சார். அவருடைய புத்தகமாக அவங்க வெளியிட்டுக்க, அந்த புத்தகமும் நான் வாங்கி வச்சுருக்கேன் சார். நல்லா வேலை செய்த ஓரளவுக்கு பரவாயில்ல சார். நாங்கள் ரெக்கவரி ஆகுதுங்க. அது கண்டினியூஸாக அவர் சொல்ல எல்லா மாடும் பால் கறக்க முடியும்ன்றாரு. அதை கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ஒரு 300 நாளும் அந்த மெடிசனை போட சொல்லுங்க. என்ன மருந்து நீங்கள் கொடுக்குறீங்க, எப்படி கலக்கணும்? சோற்று கத்தாழை எவ்வளோ வேணும்? ஒரு மடல் இருந்தால் போதும் சார், ஒரு மாட்டுக்கு ஒரு மடல். ஒரு மடல்னா ஒரு இலை வருங்க. அதுக்கு அடுத்தது இது மஞ்சள் சார். மஞ்சள் வந்து ஒரு 50 கிராம் 100 கிராம் அதுக்குள்ளே கலந்துக்கு அந்த காம்பினேஷன் தருங்க. கொஞ்சம் டைலூட்டாக இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகுங்க. அந்த காம்பில் தடவிட்டு இது பண்ண, அது தடவும் போது அது க்யூர் ஆகிடுது சார். அது அவருக்கு புத்தகத்தை பார்த்து தான் நானும் தெரிஞ்சுக்கேன். இப்போ இருக்கிறதெல்லாம் காங்கிரஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் தருங்க? ஆக்சுவலாக ஒரு வேலைக்கு 5 லிட்டர் சார், மேக்ஸிமம் 10 லிட்டருக்குள்ளே தாங்க. சில நேரத்தில் 5 6 லிட்டர் 7 லிட்டர் கூட இருக்கு, குறையுது சார். தினமும் கேட்குறேன், தினமும் வந்து 5 லிட்டர் 7 லிட்டர் அவ்வளோதான் கொடுக்குது சார். ரொம்ப குறைவான பால் தான். ஒரு மாடு மட்டும் எங்கள்கிட்ட 12 லிட்டர் கொடுத்தது சார் காங்கிரஸ். இதுக்கு தீவனம் அப்படின்னா என்ன மாதிரி தீவனம்? தீவனம் வந்து சூப்பர் நேப்பியர்னு புல், தீவன புல் போட்டிருக்கேன் சார். அப்புறம் வந்து வைக்கோல், கடலைக்கொடி, அப்புறம் இந்த தீவன இது கலப்பு தீவனம் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் சார். அதே போதும் அதுங்களுக்கு? ஓரளவுக்கு போதும் சார். வீட்டில் இருக்கிறது எல்லாமே நிலத்தில் விளைஞ்சது, பற்றாக்குறைக்கு வெளியிலேருந்து வாங்கி கொடுக்குறேங்க. இப்போ இயற்கை முறையில் தயார் பண்ணது வாங்கினாக்கா நமக்கு கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்குதுங்க. மாடு நல்லா விரும்பி சாப்பிடுதுங்க. கொஞ்சம் பால் கொஞ்சம் நல்லா இதுவாகுதுங்க. கடலை புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்துக்கணும் சார். கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு கறவங்கிறதுக்கு அந்த சூட்டுனால பால் கொஞ்சம் அதிகமாக கறக்குது சார், கறக்குதுங்க. சரி, இப்போ இதுக்கு சினப்பிடிக்க வைக்கிறதுலாம் எப்படி பண்ணுறீங்க? சினப்பிடிக்க வைக்கிறது இன்ஜெக்ஷன் மூலயமா தான் பண்ணிட்டுக்கிறேன் சார். ஏன் இயற்கைன்றீங்க, ஏன் இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க? இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மாடு இல்லை சார். ஒரிஜினல் மாடு இருந்தாக்கா அது அங்கே கொண்டு போய் விட்டு அதை செனை கொண்டு வரலாம். ஒரிஜினல் மாடு வாங்கி என்னாலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் மாடுங்க சரௌண்டிங்ஸில் இல்லை சார். அதனால் நாங்கள் இன்ஜெக்ஷன் மூலயமா தான், செயற்கை மூலயமா தான் இது பண்ணுறோம் சார். அதே கலப்பணம் இல்லாத அதே சேம் இன்ஜெக்ஷன் வாங்கி இது பண்ண சொல்கிறோம் சார். சரிங்க. இப்போ இந்த மாடுங்களாம் எத்தனை வருஷமாக நீங்கள் மாடுகளை பராமரிச்சுட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஆரம்பம் வந்து 2017 ஆரம்பித்தேன் சார். ஒரு 7-8 வருஷமா? இல்லை, பண்ணிட்டுக்கிறேன் சார். தொடர்ச்சியாக பண்ணுங்க. முதல்ல 2 மாடு வாங்கினேன். அதுங்க பின்னால் ஒரு 4 மாடு ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி கடைசியில் ரெடியூஸ் பண்ணிட்டேன் சார் இப்போது. சரிங்க. இப்போ வந்து இந்த இல்லை ஒவ்வொரு கால சூழல் மாறும் கால சூழல்ன்றது. ஆமாங்க, சொல்லுங்கள். வெயில எப்படி இந்த மாடுகளை பராமரிப்பீங்க, மழையில் எப்படி பராமரிப்பீங்க சொல்ல முடியுமா? மழையில் வந்து பெரும்பாலும் இந்த பட்டிக்குள்ளே போய் கட்டிடுவோம் சார். இவங்க வெளியே விட மாட்டேன் சார். வெயில் நேரத்துக்கு மட்டும் வெளியே கட்டுவேன், வெயில் உள்ளே கட்டிடுவேன். மற்ற நேரத்துக்கு இளம் வெயில் இருக்கும்போது மாலை நேரத்தில் வெளியில் கட்டிட்டு தீவனம் விடுவேன் சார். சரி, இப்போ உங்களுக்கு இப்போ 7 வருஷமா சொல்லுங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ரகம் வந்து
விவசாயிகளால லாபம் தரும் இந்த ரகம் வந்து சிறப்பான ரகம். எந்த ரகத்தை நீங்க சொல்லுவீங்க? எந்த ரகம் நாட்டு மாடுன்னு சொல்ல போனாக்கா காங்கிரேஜ் கிரு அந்த ரகத்தை அதுலேயே உள் ரகங்கள் நிறைய இருக்குது சார், வெரைட்டி. அந்த வெரைட்டியில் சில மாடுங்க எங்கிட்ட வந்ததில் காங்கிரேஜ் பரவாயில்ல சார், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம், ஓரளவு பாலும் கொடுக்குது சார், அந்த காங்கிரேஜ் பெஸ்ட்டு. ஆனால் பால் குறைவாக கொடுத்தாலையும் நல்லா ஒரிஜினாலிட்டி நல்லா கிடைக்குது சார். சரி, இப்போ இந்த எருவெல்லாம் என்ன பண்றீங்க? இது எதுக்காக தான் எல்லாம் நம்ம வயலுக்கு தாங்க சார் போடுறோம். இந்த தோட்டக்கால் பயிருங்க, நெல் பயிர் வைக்க, மஞ்சள் தோட்டத்துக்கு, இதுக்கு தான் நம்ம சாங்க. வெளியே எதுவும் கொடுக்குறது இல்லை சார். இதுவே போதாமல் சில நேரத்தில் விலைக்கும் வாங்குகிறோம் சார். அதுங்க அது இயற்கையாக கிடைக்கிறது இல்லை, நாட்டு மாடாகுங்க. மற்ற மாட்டுங்களுடைய இது தாங்க. ஆக்சுவலாக இதனுடைய பால் வந்து ஏட்டு பால்னு சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாடு வாங்கினேன் சார். அதுங்க. நிறைய விஷயங்களை தேங்க்யூ சார். எந்த ரகம் சிறந்தது, எது உங்களுக்கு வந்து விவசாயம் சிறந்தது அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்கீங்க. பசுமை சார் சார்பாக வாழ்த்து நடிச்சது. நன்றிங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார்.